ஜான்சி, இது உன்னோட டியூட்டி போஸ்டிங் லெட்டர். பார்த்தேன் சார். நீ டியூட்டில ஜாயின் பண்ண போறது இல்லையா? யாரோட சந்தோஷத்துக்காக இந்த டியூட்டில ஜாயின் பண்ணணும் சார்? ஐபிஎஸ் ஆகி சமுதாயத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யணும், அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னோட அந்த கனவு நினைவாகல சார். எனக்கே நியாயம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு நான் எப்படி சார் நியாயம் வாங்கி கொடுக்க முடியும்? எனக்குன்னு இருந்தது என்னோட குடும்பம் மட்டும்தான். என் குடும்பமே. உன்ன மாதிரி தைரியமான பொண்ணை இப்படி பேசினா எப்படிமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க சார்? என் குடும்பத்தையே இழந்து நான் இப்ப அனாதையா நிக்கிறேன். இதுக்கு மேல நான் போராடுறதுல அர்த்தமே இல்ல சார். நீ அனாதைன்னு யாருமா சொன்னாங்க? யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? நீ அனாதை இல்லன்னு நான் சொல்றேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ அனாதை இல்லம்மா. உங்க அப்பா உயிரோட தான் இருக்கா. சார், சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? உண்மையதாம்மா சொல்றேன் சார். எங்க அப்பா எங்க இருக்காரு சார்? வாமா, என் கூட வா. அப்பா, 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 அப்பா. நீ எப்படிமா இருக்க? அம்மா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னன்னு சொல்றதுமா? அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருக்கும்போது என் சீனியர் ஆபீசர்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. குடவுன்ல 3 பேர் பணமா கிடக்கிறதா சொன்னாங்க. Immediately I rushed to the spot. அங்க போய் பார்த்தா பிரகாஷ் அவரை உடனடியே நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நான் தான் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. டாக்டர், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே டாக்டர், யூ டோன்ட் வரி. ஜான்சி, ப்ளீஸ் கம். வாம், வா. ஜான்சி, என்னாச்சுமா? சார், எங்க அப்பாவை எந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் சரண்டர் பண்ணணும்னு நினைச்ச என்னோட ஐபிஎஸ் பேட்டர்னை நான் ரிட்டைன் பண்ணி அந்த வெறி பிடிச்சவங்களோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயா? ஏன் சார்? இல்லம்மா, எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ் ஆபீசர்ஸே செய்ய முடியாத காரியத்தை அதுவும் நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல. நம்பிக்கை வச்சா முடியும். என்னால நினைச்சதை சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு தடவை சரித்திரத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க சார். சரித்திரத்துல போராடின வீர மங்கைகள் எத்தனையோ பேர். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், வீரமங்கைன்னு சொல்லப்படுற நாச்சியார், வரங்கல் ருத்ரமாதேவி, தில்லி ரசியா சுல்தானா, அவங்கள மாதிரி நானும் போராடுறேன். அவங்க ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். குட் குட் ஜான்சி, குட். இனிமேல் நீ அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணி யாருக்கும் தெரியாம இந்த வேலையை முடிக்கணும்.
அப்புறம் உன் டார்கெட் என்னன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். மைண்டட். ஓகே சார். ஆச்சரியமா இருக்குல்ல? நான் உயிரோட இருக்கிறத பார்த்து உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? மிஸ்டர் பத்ரி பிரகாஷ், நீ போட்ட கணக்கு தான் எப்பவும் நடக்கும்னு நினைச்சிடாத. மேல அந்த கடவுள் போடுற கணக்கு தான் நடக்கும். அந்த கடவுள் என்னை எதுக்காக உயிரோட வச்சிருக்கான்னு தெரியுமா? உன்னோட அழிவை பார்க்கறதுக்கு தான். வருண் பிரகாஷ், நீ சொல்றது நிஜம்தான். என்னோட கணக்கு தப்பாயிடுச்சுன்னு சொன்னல, அதான் அந்த கணக்க நான் இப்ப சரி பண்ண போறேன். நடக்க போகுது. ஆனா நீ நினைச்ச மாதிரி இல்ல. எப்படின்னு கேக்குறியா? இரு. ஏய், ये क्या कर रहा है? பாரு பாரு, யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறது என்னோட பொண்ணு. உன்னோட அநியாயத்தெல்லாம் அடக்கிறதுக்கு அவ ஒரு காளியா மாறி ஐபிஎஸ் ஜான்சியா வந்து உங்க எல்லாரையும் வேட்டையாட போறா. மிஸ்டர் ஹேமந்த், ஜான்சியை பத்தி உங்க மனசுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இல்ல? ட்ரைனிங் பீரியட்ல உனக்கும் ஜான்சிக்கும் இருந்த காதல அவ தியாகம் செஞ்சுட்டு இப்ப அண்டர் கவர் காப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் ஷீ இஸ் யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர். ரெண்டு பேரும் இந்த டாஸ்கை டெடிகேஷனோட முடிச்சு வைங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இங்க இனிமேல் அநியாயம் நடக்கவே கூடாது. And she is with you. Have it in your mind. Yes, sir. ஹலோ. ஏய் ஐபிஎஸ், பயங்கரமா ஆடுற. சேரியில இருந்து வந்தேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி அண்டர் கவர்ல வந்து எங்க எல்லாரையும் காட்டி கொடுக்கறியா? சேரிக்கும் மாலுக்கும் வித்தியாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா? வா வா, உன் அம்மா தங்கச்சியோட சாவ கண்ணால பாக்குற பாக்கியம் உனக்கு கிடைக்கல இல்ல? உங்க அப்பா சாவியாவது நீ உன் கண்ணால பார்க்கணும் தான் உன்னை இன்வைட் பண்ணிட்டு இருக்க. வா. பால். ஜான்சி, டாடி, ஜான்சி, டாடி வந்துருமா, சீக்கிரமா வந்துரு. இல்லன்னா நான் செத்துருவேமா. இந்த ராட்சசங்க எல்லாரையும் நீதாமா அழிச்சாகணும். Thank you. நீ உன் லட்சியத்தை அடையணும்னா சீக்கிரமா இங்க வா. டாடி, இப்ப உனக்குள்ள பயம் வந்திருக்கணுமே ஜான்சி. கண்ணு கலங்கி வாயில இருந்து வார்த்தை வரல. அன்னைக்கே செத்து தொலைஞ்சான்னு நினைச்சிட்டு இருந்த உங்க அப்ப எந்த கடவுளோட வரோன்னு தெரியல, இத்தனை நாளா உயிரோட இருந்திருக்கான். ஆனா இப்போ நோ மோர் டைம். இங்க வந்து நான் சொன்ன மாதிரி கேட்டு உன் அப்பனை காப்பாத்த போறியா இல்ல? ஏய் ஏய் ஏய், வரேன்டா. நாங்க வரத்துக்குள்ள எங்க அப்பா மேல ஒரு சின்ன கீறல் விழுந்து நான் ரத்தத்தை பார்த்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் சாவு கொடூரமா இருக்க போகுது. இப்பவும் வார்னிங்க. லேட் பண்ண நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அதே பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு வா. எதிரியா இருந்தாலும் வாசனை மட்டும் கும்முன்னு இருக்கணும். Damn it. ஜான்சி, உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. டோன்ட் வரி. இல்ல ஹேமந்த், அவனை அவ்வளோ ஈஸியா எடை போட்டுற முடியாது. எதுக்கு சொல்றேன்னா என்னோட அம்மா ஜான்சி, தங்கச்சி. பொறுமையா இரு. கம் ஆன்.
ஜான்சி ஏய், அடிச்சு தூக்குங்கடா. போகடா. ஜான்சி பாத்துமா. ஜான்சி விடாதமா. அடிமா, நல்லா அடி. போடா. ஜான்சி 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 அவனை சும்மா விடாதம்மா. நம்ம குடும்பத்தை அவன் நாசம் பண்ணவம்மா. ஒருத்தனையும் விடாதம்மா. எல்லாரையும் கொன்னுடு. கொன்னுடுமா. கொன்னுடு ஜான்சி. பாய். இவன் ஏன் கையால தான் சாகணும்? வேண்டாம் ஜான்சி, என்ன பொண்ணும் பண்ணிடாத. வேணும்னா உங்க அப்பாவை ஏமாத்தி நான் எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் நான் அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜான்சி, என்ன விட்டுரு ஜான்சி. உன்னை விட்டுருணுமா? இப்பவும் உன்னோட உயிருக்கு விலை பேசுற இல்ல?
அன்னைக்கு என் அம்மாவையும் தங்கச்சியையும் அநியாயமா கொன்னையே. அப்போ உனக்கு அவங்களோட உயிரோட விலை தெரியல இல்ல? நான் எதுவும் மறக்கல. ஜான்சி, ஜான்சி, அவனை கொன்னுடு. ஜான்சி, அப்பா ஜான்சி.